Hello guys, I am Kamal Eleven, an independent artist from India. உங்களுக்கெல்லாம் தெரியும், நீங்கள் வந்து உங்களோட ஓன் கிரியேஷன் மியூசிக் நீங்கள் செல் பண்ணலாம். அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த மியூசிக் டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட்ஃபார்ம். அதில் டியூன்கோர் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். டியூன்கோர் ஆக்சுவலாக மியூசிக் டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட்ஃபார்ம் நிறையா இருக்குது. பட் நீங்கள் வந்து ஒரு ட்ரையல் பார்க்கணும், ஃப்ரீ மியூசிக் டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட்ஃபார்ம் இந்த டியூன்கோரில் தராங்க. ஃபர்ஸ்ட் இந்த டியூன்கோரோட ப்ரைஸிங் பற்றி பார்ப்போம். சில பல ஃபீச்சர்ஸ் மட்டும் லிமிட்டடாக இருக்குது ஃப்ரீ பிளானுக்கு. மற்ற எல்லாமே ப்ரைஸ் வைஸ் அவங்க வந்து ஃபீச்சர்ஸ் லிமிட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். டியூன்கோர் பொறுத்த வரைக்கும் 4 ப்ரைஸிங் பிளான்ஸ் வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீ, ரைசிங் ஆர்டிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, பிரேக் அவுட் ஆர்டிஸ்ட் அண்ட் ப்ரொஃபஷனல். 4 வெரைட்டி ஆஃப் பிளான்ஸ் இருக்குது. அந்த 4 பிளான்ஸ்லேயும் சில பல ஃபீச்சர்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஃப்ரீ பிளான் பொறுத்த வரைக்கும் உங்களால் வந்து யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டிக்டாக் இந்த 4 பிளாட்ஃபார்மில் மட்டும்தான் உங்களோட மியூசிக்கை வந்து நீங்கள் வந்து செல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் 20% ஆஃப் ரெவன்யூ அவங்க வந்து எடுத்துப்பாங்க. 80% ஆஃப் ரெவன்யூ மட்டும்தான் உங்களுக்கு வரும் ஃப்ரீ பிளானில் பொறுத்த வரைக்கும். போட்டிருக்காங்க ஏர்ன் மணி ஃப்ரம் டிக்டாக், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் 20% ஃபீ அப்படின்னு 20% அவங்க அதில் வர ரெவன்யூ வந்து 20% அவங்க எடுத்துப்பாங்க. ஃப்ரீ பிளான்லேயே உங்களுக்கு வந்து அஃபிஷியல் சேல்ஸ் ரிப்போர்ட்டும் தராங்க. ஃப்ரீ பிளானில் வந்து உங்களுக்கு வந்து கஸ்டமர் சர்வீஸ் ரெஸ்பான்ஸ் டைம் வந்து 5 பிஸ்னஸ் டேஸ். ஆக்சுவலாக டியூன்கோர் பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் சர்வீஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அண்ட் ஆல்சோ ஃபார் எவ்ரி சாங் ரிலீஸ் வந்து அவங்க வந்து ரிவ்யூ பண்ணிட்டு தான் அவங்க வந்து ஸ்டோர்ஸுக்கே வந்து அனுப்புகிறாங்க. ஸோ எவ்ரி சாங்க்கு வந்து உங்களுக்கு ஏதாவது கவர் ஆர்ட் சரியில்லை, ஆர் ஆடியோ ஃபார்மேட் சரியில்லை அப்படிங்கிறப்ப அவங்க வந்து உங்களை கண்டிப்பாக மெயிலேருந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. அந்த கான்டாக்ட் பண்ணுற மெயிலில் வந்து அவங்க அப்ரூவ் பண்ண உடனே தான் உங்களோட மியூசிக் வந்து சென்ட் அப்படின்னு வரும். எல்லா ஸ்டோர்ஸுக்கும் போய் விழுவும். அண்ட் பாருங்கள், இஃப் யூ ஹாவ் எனி queries இன் யுவர் சாங்ஸ், அவங்க ஃப்ரீ பிளானில் பொறுத்த வரைக்கும் 5 பிஸ்னஸ் டேஸ் இருக்குது. ஏன்னா அவங்க ரெஸ்பான்ஸ் டைம் வந்து சொல்கிறேன் நான். கஸ்டமர் சர்வீஸ் ரெஸ்பான்ஸ் டைம் இஸ் 5 பிஸ்னஸ் டேஸ் ஃபார் நியூ ஆர்டிஸ்ட். அதே வந்து ரைசிங் ஆர்டிஸ்ட்க்கு 72 ஹவர்ஸ் வந்து அவங்க ரெஸ்பான்ஸ் டைம் கொடுக்குறாங்க. அப்படின்னா உங்களுக்கு 3 நாள் ஆகும், 3 டேஸ். பிரேக் அவுட் ஆர்டிஸ்ட்னா 48 ஹவர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷ்னல்னால் 1 டே, 24 ஹவர்ஸ்க்குள்ளே அவங்க வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. அப்புறம் சாங் ரிலீஸ் பற்றி இவங்க வந்து 3 கேட்டகரியாக இருக்குது. சிங்கிளாக ரிலீஸ் பண்ணிக்கலாம், ஆல்பமாகவும் ரிலீஸ் பண்ணிக்கலாம், அண்ட் ரிங்டோன்னு கூட ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸ்பெசிஃபிக் பார்ட் ஆஃப் சாங் மட்டும் நீங்கள் ரிங்டோனாக கூட ரிலீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இப்போ உங்களோட ஓன் சாங் வந்து நீங்கள் வந்து இந்த குறிப்பிட்ட டேட்டில் தான் நீங்கள் ரிலீஸ் பண்ண போகிறேன், ஆக்சுவலாக நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க, என்னோடய சாங் வந்து நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறப்ப எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சுன்னா அதை ஸ்கெடியூல் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஃப்ரீ பிளானில் கொடுக்கல. அதுக்கு அடுத்த பிளானான 999 ரைசிங் ஆர்டிஸ்ட்டில் தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அந்த ஃபியூச்சர். ஸ்பாட்டிஃபை வெரிஃபைட் செக் மார்க், ஆப்பிள் ஐடி வெரிஃபிகேஷன் எல்லாம் அவங்களுக்கு வந்து ரைசிங் ஆர்டிஸ்ட்லேயே கொடுக்குறாங்க. ஸோ அந்த ரைசிங் ஆர்டிஸ்ட் 999 பிளான்லேருந்து அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இவங்க வந்து ஃப்ரீ பிளான்லேயே வந்து யூஸ் யுவர் ஓன் ஐஎஸ்ஆர்சி அப்படின்னு கொடுக்குறாங்க. ஐஎஸ்ஆர்சி கோட்னா ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் ஒரு சாங் ரிலீஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு ஐடி மாதிரி உங்கள் சாங்க்கான யூனிக் ஐடி ஐஎஸ்ஆர்சி கோட். இப்போ எந்த மியூசிக் டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட்ஃபார்மில் நீங்கள் ரிலீஸ் பண்ணாலும் இந்த ஐஎஸ்ஆர்சி கோட் அப்படிங்கிறது ஒன்று ஜென்ரேட் ஆகும். இதை ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னா, இஃப் நீங்கள் வந்து ஸ்விட்சிங் பிளாட்ஃபார்ம் பண்ணுறீங்க, இப்போ வந்து வேறு மியூசிக் டிஸ்ட்ரிபியூஷன் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, பட் அதே சாங் வந்து நான் வந்து இப்போ டியூன்கோரில் வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு நோ யுவர் ஐஎஸ்ஆர்சி கோட் ஆஃப் தட் சாங். நீங்கள் முன்னாடி ரிலீஸ் பண்ண சாங்கோட ஐஎஸ்ஆர்சி கோட், ரிலீஸ் டேட், யூபிசி கோட் வேணால் யூபிசி கோடு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம், எக்ஸாக்ட் டைட்டில் நேம் அண்ட் கவர் ஆர்ட் இதெல்லாமே வந்து முன்னாடியே கேதர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் ஸ்விட்ச் பண்ணுறப்போ ஸ்ட்ரீமிங் கவுண்ட் வந்து குறையாமல் இதில் நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐஎஸ்ஆர்சி கோடு இருந்தால் இவங்க அப்லோட் பண்ணுறப்ப அந்த கோடு கேட்பாங்க, யூஸ் யுவர் ஓன் ஐஎஸ்ஆர்சின்னு. அப்படிங்கிறப்ப அந்த பழைய சாங்கோட அதே ஐஎஸ்ஆர்சி கோடு கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரீமிங் கவுண்ட் குறையாமல் எல்லா மியூசிக் பிளாட்ஃபார்ம்லேயும் போய் முழுகும். கஸ்டம் லேபிள் நேம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா சாங்லையும் பார்க்கலாம். கீழே வந்து யாரோட ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு, இப்போ சப்போஸ் வந்து யுவன் சாங்ஸ் பார்த்தீங்கன்னா யுவன் ரெக்கார்ட்ஸ், இல்லை அது காப்பிரைட்ஸ் ஓனர் யாரோ அவங்களோட பேர் போட்டு கீழே இருக்கும் ஸ்பாட்டிஃபைல. ஸோ அதில் வந்து உங்களோட ஓன் ரெக்கார்ட்ஸ், உங்கள் கம்பெனி ரெக்கார்ட்ஸ் போடணும் அப்படின்னா அந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணலாம். அந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷ்னல் பிளானில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ மெயின் திங், நீங்கள் யார் கூடயாச்சும் கொலாபரேட் பண்ணுறீங்கன்னா ஒரு சாங் வந்து நீங்கள் மட்டும் வந்து
நீங்கள் மட்டும் எஃபோர்ட் போடாமல் உங்கள் கூட சேர்ந்து உங்கள் ஃப்ரெண்ட் ஆர் எனி அதர் மியூசிக் கொலாபரேட்டர்ஸ் வந்து இருந்திருக்காங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து 2 ஆர்டிஸ்ட்டோட பேரை வந்து நீங்கள் போட்டே ஆகணும். TuneCore பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்டிஸ்ட் தான் எல்லா பிளானுக்கும் இனிஷியலாக இருக்குது. இஃப் யூ வாண்ட் அனதர் ஆர்டிஸ்ட் டு பி இன்க்ளூடட் அடிஷ்னல் ப்ரொஃபைலுக்கு $9.99 per year எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டோர் ஆட்டோமேட்டர் அப்படின்னா என்னன்னு நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். ஸ்டோர் ஆட்டோமேட்டர்னால் ஒன்றும் இல்லை, இப்போ இவங்க வந்து 150+ மியூசிக் ஸ்டோர்ஸில் வந்து உங்கள் சாங்கை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இஃப் சப்போஸ் எனி அதர் ஸ்டோர்ஸ் வந்து இன்க்ளூடட் ஆகிருக்கு, வரப்போகுது, அதுலேயும் ரிலீஸ் பண்ணலாமா அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்காம இந்த ஸ்டோர் ஆட்டோமேட்டர் அப்படிங்கிற செக் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் எல்லா சாங்ஸும் அங்கேயும் போய் விழுந்துடும். ஆக்சுவலாக புது பிளாட்ஃபார்ம் வர வர அதுலேயும் உங்கள் சாங்ஸ் வந்து ஈஸியாக வந்து ஆட்டோமேட்டிக்காக போய் விழுந்துடும். கவர் ஆர்ட் கிரியேட்டர் அப்படிங்கிற ஃபீச்சர் வந்து என்னன்னு நான் சொல்கிறேன். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். கவர் ஆர்ட் கிரியேட்டர்னால் நீங்கள் வந்து உங்களோட ஓன் கவர் ஆர்ட் வந்து யூஸ் பண்ணாமல் இவங்களோட கஸ்டம் மேடு டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. அந்த டெம்ப்ளேட்ஸ் வச்சு நீங்கள் ஈஸியாக உங்களோட கவர் ஆர்ட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அண்ட் அதையும் வந்து அப்ளை பண்ணி ரிலீஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. அப்படிங்கிறதுக்கு இந்த கவர் ஆர்ட் கிரியேட்டர் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு அப்லோட் யுவர் ஆர்ட் ஒர்க் அண்ட் கவர் ஆர்ட் கிரியேட்டர்னு இருக்குல்ல. யுவர் ஆர்ட் ஒர்க்னால் நீங்கள் பண்ண ஆர்ட் ஒர்க்கை அப்லோட் பண்ணுறது. அதே கவர் ஆர்ட் கிரியேட்டர்னால் கீழே இவ்வளோ டெம்ப்ளேட்ஸ் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதில் வந்து ப்ரீசெட் அவங்க ஏற்கனவே நிறையா கீழே கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நீங்கள் வந்து கஸ்டமாக உங்களுக்கு இந்த இமேஜில் இந்த டெக்ஸ்ட் வேணும், இந்த ஃபாண்ட்டில் வேணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து கீழே பக்கத்தில் இருக்கிற இமேஜஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு என்ன இமேஜ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு என்ன ஃபில்டர்ஸ் வேணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். ஃபில்டர் செக்ஷனில் போனீங்கன்னா உங்களோட சாங்குக்கு எந்த மூட் செட் ஆகுதோ அந்த ஏற்ற மாதிரி ஃபில்டர் செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் பாருங்கள். இவ்வளோ வெரைட்டியாக இருக்குது. ஓவர்லேஸ் பாருங்கள், மேலே அந்த டெக்ஸ்சர் வந்து ஓவர்லே பண்ணுறதுக்காக சில பல ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ இதை வச்சுப்போம். அண்ட் ஃபாண்ட், டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட் கலர் அப்படி மாற்றணும்னா அதை இங்கே எடிட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ வெரைட்டி ஆஃப் ஃபாண்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எது வந்து சூட்டபுளாக இருக்கோ அதை வச்சு கடைசியாக நீங்கள் சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா அது சேவ் ஆயிரும். ஸ்ப்ளிட் ஃபீச்சருக்கு நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று ரிலீஸ் ஆன சாங்கில் தான் உங்களால் ஸ்ப்ளிட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள், நான் இப்போ ஒரு சாங் எடுக்கிறேன். என்னோடய சாங் வந்து ஏதோ ஒன்று எடுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராயல்ட்டி ஸ்ப்ளிட்ஸ்னு இருக்கா. இங்கே வந்து கிரியேட் நியூ ஸ்ப்ளிட்ஸ் கொடுத்து யாரோட நேம், உங்கள் ஆர்டிஸ்ட் கொலாபரேஷனோட நேம், நீங்கள் யாருக்கு வந்து ரெவன்யூ ஸ்ப்ளிட் பண்ண நினைக்கலாம் அவங்க நேம் இங்கே டைப் பண்ணிங்க. அவங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுங்க. அண்ட் ஆல்சோ எவ்வளோ % வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத இங்கே வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இப்படி கொடுத்தீங்கன்னா இங்கே கீழே வந்துடும். கிளிக் அப்ளை டு ஸ்ப்ளிட் கொடுத்தீங்கன்னா ஸ்ப்ளிட் டன் ஆயிரும். அப்ளை ஸ்ப்ளிட் டு சாங் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸ்ப்ளிட் வந்து ஜென்ரேட் ஆயிரும். ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி வரும், பெண்டிங்னு வரும். ஆக்சுவலாக அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் தான் இது வந்து உங்களுக்கு அவருக்கு ஸ்ப்ளிட் போகும். அண்ட் ஆல்சோ நீங்கள் இதில் வந்து ஆடியோ வந்து ஒவ்வொரு ரிலீஸில் அப்லோட் பண்ணுறப்ப இங்கே வந்து டோல்பி அட்மாஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்லோட் அட்மாஸ் அப்படின்னு. டோல்பி அட்மாஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஸ்பேஷியல் ஆடியோ மிக்சிங் தான். சப்போஸ் உங்கள் ஆடியோ வந்து ஸ்பேஷியல் ஆடியோ மிக்சிங் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதையும் நீங்கள் இங்கே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். பட் அது வந்து அதுக்கான டிவைஸ் எது அப்படின்னு பார்க்குறப்ப இது பாருங்கள், இதில் சொல்லியிருக்கு டோல்பி அட்மாஸ் ஆடியோ கேன் பி டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்பிள் மியூசிக் ஃபார் 1 time fee per track அப்படின்னு போட்டிருக்கு. போட்டிருக்குன்னா 1 போட்டிருக்கு. யூ கேன் ரிமூவ் த ஆட் ஆன் ஃப்ரம் யுவர் கார்ட் இஃப் யூ சேஞ்ச் யுவர் மைண்ட் அப்படின்னு போட்டிருக்கு. உள்ளே போய் படித்து பார்த்தா தெரியும் இன்னும் கொஞ்சம். டோல்பி அட்மாஸ்ங்கிறதே அவன் சொல்லியிருக்கான். இந்த மாதிரி 3 dimensional சவுண்ட் ஃபீல்டு ஓப்பன்ஸ் அப் என்டையர்லி நியூ பேலட் ஃபார் கிரியேட்டிவ் எக்ஸ்ப்ளோரேஷன். ஸ்பேஸ் அண்ட் டெப்த்துக்காக டோல்பி அட்மாஸ் மிக்சிங் சில பேர் பண்ணுவாங்க. 3Dயாக கேட்கணும், 8D அந்த மாதிரி ஆடியோஸ் வந்து டோல்பி அட்மாஸ் ஆடியோ வேணும்
அப்படின்னு சில மிக்சிங் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து அது வந்து ஷேர் பண்ணால் யூஸர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்னா இந்த ஃபீச்சரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எங்கெங்கே போவோம் அப்படின்னு சொல்லி ஆப்பிள் மியூசிக் தான் போவோம். அதுவும் இல்லாமல் அவங்களோட ஸ்பேஷியல் ஆடியோ டெக்னாலஜி வச்சு எந்த டிவைஸ் வந்து சூட்டபுளாக இருக்கோ அதில் மட்டும் ஸ்ட்ரீம் பண்ணி கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ பாருங்கள், இதில் வந்து ஹவு மச் டஸ் இட் காஸ்ட் டு டெலிவர் தி டெவலப்பி அட்வான்ஸ் போட்டதுக்கு நியூ ரிலீசஸ் ஃபார் 1399 பர் ட்ராக். ஒரு ட்ராக்கு நீங்கள் வந்து இவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டோல்பி அட்மாஸோட ஃபைல் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. எப்படின்னா 24 பிட்டாக இருக்கணும், 48 kHz இருக்கணும், வேவ் ஃபார்மேட்டில் இருக்கணும், மாஸ்டரிங் -1 dB அப்படின்னு சில பல கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக டோல்பி மிக்சிங் பண்ணிங்கன்னா இதெல்லாம் அவங்களே கவர் பண்ணிடுவாங்க. ஓகே, எப்படி அச்சீவ் பண்ணுறது நம்மளோட சாங்கில் அப்படிங்கிறதுக்கு இவங்க வந்து சாம்பிள் கொடுத்துருக்காங்க. த டோல்பி அட்மாஸ் ப்ரொடக்ஷன் ஷூட் அண்ட் த டோல்பி அட்மாஸ் மியூசிக் பேனர் விஎஸ்டி ப்ளக்இன் வச்சு நம்ம வந்து மிக்சிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. நான் TuneCore யூஸ் பண்ணுறது நான் மேஜராக ஒன்று ஐடென்டிஃபை பண்ணது என்னென்னா, ஒவ்வொரு சாங்க்கும் அவங்க ரிவ்யூ பண்ணுவாங்க. ரிவ்யூ பண்ணுறப்ப மோஸ்ட்லி நீங்கள் வந்து உங்கள் சாங்ஸை வந்து வேகமாக நீங்கள் அவங்களோட ரிவ்யூ டைமிங்கை குறைச்சிட்டு சீக்கிரமாகவே வந்து உங்கள் சாங்ஸ் ரிலீஸ் ஆகணும். அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மெயினாக இந்த 3 மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒன், உங்கள் கவர் ஆர்ட். சப்போஸ் நீங்கள் வந்து இந்த ரைசிங் ஆர்டிஸ்டில் தான் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து கவர் ஆர்ட் நீங்களே ஜென்ரேட் பண்ணிப்பீங்க அப்படின்னா, கவர் ஆர்ட்டில் வந்து எந்தவித எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், உங்கள் டைட்டில், உங்கள் ஆர்டிஸ்ட் நேம் தவிர எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எதுவுமே டெக்ஸ்ட் எதுவுமே இல்லாமல் கொடுத்தா மட்டும்தான் உங்கள் வந்து ஈஸியாக வந்து அப்லோட் ஆகி உங்கள் சாங்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிரும். இல்லை வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்குது, எனி டெக்ஸ்ட் இருக்குது அப்படின்னா அதை வேறு ரிமூவ் பண்ண சொல்லி மெயில் போடுவாங்க. அந்த மெயிலில் வந்து ஒவ்வொரு வாட்டி நீங்கள் வந்து ஃபாலோ அப் பண்ண வேண்டியதாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து உங்கள் ஆடியோவில் வந்து எனி எம்டி ஸ்பேசஸ் ஒரு 10 செகண்ட்ஸுக்கு மேலே வந்து எக்ஸ்போர்ட் ஆகிறப்ப சம்டைம்ஸ் வந்து 10 செகண்ட் எக்ஸ்ட்ராவாக எம்டியாக சைலன்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து அந்த ஆடியோவை முதல்ல செக் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதுக்கும் வந்து அவங்க வந்து ரிவ்யூ பண்ணி சொல்லுவாங்க. அதுவும் உங்கள் டைம் வந்து கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் ப்ரீவியஸ் சாங்ஸில் வந்து நீங்கள் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் மியூசிக் டிஸ்ட்ரிபியூட்டர் ஸ்விட்ச் பண்ணுறப்ப நீங்கள் உங்கள் பேர் மட்டும் வச்சு ரிலீஸ் பண்ணால் அவங்க வந்து இந்த மாதிரி ப்ரீவியஸ்லி ரிலீஸ்டு நேம் இப்படி இருக்குது, பட் உங்களோட இப்போ ரிலீஸ் நேம் வந்து வெறும் உங்கள் பேர் மட்டும்தான் இருக்குது, ஸோ இது வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு வந்து மெயில் வரும். ஸோ நீங்கள் மறுபடியும் வந்து இதுவும் உங்கள் டைம் கன்சியூமபிளாக இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வெரிஃபை பண்ணிட்டு நீங்கள் வந்து சாங்கை வந்து அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் கன்சியூமிங்காக இருக்காமல் எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே, இந்த 4 ப்ரைஸிங்லேயே உங்களுக்கு எந்த பிளான் வந்து சூட்டபுளாக இருக்கும்? சப்போஸ் நீங்கள் வந்து பேண்ட் ஆர் கொலாபரேஷன் வச்சு பண்ணுறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ப்ரொஃபஷ்னலுக்கு தான் போய் ஆகணும். ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஆர்டிஸ்ட் ஆட் பண்ணால் ப்ரொஃபஷ்னலாக தான் போய் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டிசைட் யுவர் செல்ஃப். ரைசிங் ஆர்டிஸ்ட் ஆர் பிரேக் அவுட் ஆர்டிஸ்ட், அந்த 2 டிஃப்ரென்ஸுக்கும் இந்த 3 ஃபீச்சர் மட்டும்தான் டிஃப்ரென்ஸாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு அது நீட் இருந்தால் பிரேக் அவுட் ஆர்டிஸ்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ரைசிங் ஆர்டிஸ்ட்லேயே ஒரு ட்ரை கொடுத்து பார்க்கலாம். பேஸ்ட் ஆன் யுவர் நீட் உங்களுக்கு என்ன பிளான் வேணும் அப்படிங்கிறத கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. பை, ஐ ஆம் Kamal Eleven. பை.